ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டுட்டு காலேஜ் போற வயசுல ஏபிசிடி பண்றான்னு சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரிதான் டாக்ஸ்க்குமே அவங்க எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் டாக்ஸ் சின்ன வயசுல பழக்கிறீங்கன்னு. எல்லா பிரீடுமே எல்லா ஏஜ்லயுமே ட்ரெயின் பண்ண முடியாது. இவர் பேர் பைரவ். இவர் வந்து ஒரு 6 months old பீகிள் நம்ம கிட்ட ட்ரைனிங்காக வந்திருக்காரு. சாருக்கு வந்து சிட்டு தவிர எதுவுமே தெரியாது. இவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா பாட்டி கண்ட்ரோல் சுத்தமா கிடையாது. சார் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பாட்டி விசிட்ல இவர்கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தொட போனாலே வந்து உடனே யூரின் போயிருவாரு. சார் வந்து கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. அந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸ்மெல் பண்ணி பாட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழக்கமே இவருக்கு கிடையாது. நம்ம என்ன பேச வரும்னு சொல்லி கவனிக்கவே மாட்டாரு. சுத்தமா பேஷன்ஸ் லெவல் 0னே சொல்லலாம். இப்ப நீங்க பாக்கலாம் என்ன இழுக்க தான் செய்யறாரு தவிர நான் பேசுறத கவனிக்க அவர் ரெடியா இல்ல. பைரவ் நாங்க குட் பாய். இவர் கொடுக்குற ட்ரீட் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வித் எக். இது உங்களுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. தாராளமா நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஓன் பிராண்ட். பீகிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடமட்டான டாக்ஸ். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். கோவம் வந்தா நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. இந்தாங்க இவரை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்க போது. பொறுமையா இருக்கிற டாக் வந்து ஈஸியா நம்ம புரிய வச்சிடலாம். எனக்கு பேஷன்ஸே கிடையாதுடா, நீ என்ன பேசலாம் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ற டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க எந்த டாக்னாலும் எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு ஒரு 4 months 9 months ட்ரெயின் பண்ண பாருங்க. பைரவ் சிட். குட் பாய் குட் பாய். இப்ப நான் திறந்து விட்டேன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தெரிச்சரிச்சுட்டு ஓடுவாரு. எல்லா டாக்ஸ்டையும் போய் அட்டெண்டன்ஸ் போடுறதா இவளோட வேலையை.